Hi friends, welcome to our channel Son of Masila. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து YouTube டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து நம்மளுடைய Instagram உடைய லிங்க், Telegram உடைய லிங்க், ஏதாவது வெப்சைட் இருந்துச்சுனா வெப்சைட் லிங்க், அதே மாதிரி காமனான ஹேஷ்டேக் இதெல்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்றது அப்படி தான் பார்க்கணும். எல்லா வீடியோலயும் உட்கார்ந்துட்டு அப்லோட் ஒவ்வொரு டைமும் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படினு கேட்டிங்கனா நிறைய சேனல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து YouTube ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அப்லோட் டீபால்ஸ் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எல்லா வீடியோலயும் எது காமனா வருதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க டிஃபால்ட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி டிஃபால்ட்டாக வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நாம் போகிற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் போட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். முதல்ல யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் கொடுத்துங்க, இல்லை லேப்டாப் அப்படின்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணால் போதும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து செட்டிங்ஸ் வரும். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ், சேனல் செட்டிங்ஸ், அப்லோட் டீஃபால்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்லோட் டீஃபால்ட்ஸ். அப்லோட் டீஃபால்ட்ஸில் வந்து 2 டேப் இருக்கும். முதல்ல வந்து பேசிக் இன்ஃபோவில் வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நீங்கள் வந்து எல்லா வீடியோக்கும் ஒரே டைட்டில் போட போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது காமனாக போட போகிறீங்க, இப்போது ஏதாவது உங்கள் சேனல் நேம் எல்லா வீடியோலையும் வரப்போகுது போட போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எம்டி விட்டுருங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ Instagram பேஜ் இருக்குது, Telegram பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹேஷ்டேக் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. விசிபிலிட்டி ப்ரைவேட்டா இல்லை அன்லிஸ்டடா இல்லை பப்ளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லா வீடியோக்கும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே அதே மாதிரி காமிக்கும். இல்லை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிட்டு அங்கே போய் கூட மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் பேசிக் இன்ஃபோவில் கொடுத்துருக்கிற அப்லோட் டீஃபால்ட்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டராக வரும். முதல்ல இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சாப்டராக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கோம். வென் அவைலபிள் அண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். எப்போ இருக்குதோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் கொடுக்கணும். கீழே கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து மற்றவங்களாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கண்டென்ட் வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் எல்லாம் பண்ண முடியும், ஸ்ட்ரைக் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அதனால நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய நியூஸா, ஸ்போர்ட்ஸா, கேமிங்கா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து வீடியோ லாங்குவேஜ் என்ன, ஒரு சிலர் வந்து நம்ம இப்போ தமிழில் வீடியோ போடுறோம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில் போடுறோம். அதனால் வந்து வீடியோ லாங்குவேஜ் என்ன, டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் லாங்குவேஜ் என்ன தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. வீடியோ லாங்குவேஜ் என்னவோ அதை கொடுத்துருங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் என்னவோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக வீடியோலையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே காமனாக பண்ணுறீங்கன்னா இங்கே காமனாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பயப்படாமல் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதோடைய கண்டென்ட் எங்கேயாவது யூஎஸ் டிவிலையோ இல்லை வேறு எங்கேயாவது அந்த ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட்டே வந்து எல்லாருமே மேக்ஸிமம் அதான் கொடுப்பாங்க. திஸ் கண்டென்ட் ஆஸ் நெவர் ஏர்ட் ஆன் டெலிவிஷன். நம்ம வந்து கண்டென்ட் வந்து எங்கேயுமே டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அது கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து ஓல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஆல் கமெண்ட்ஸ்னும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா கமெண்ட்டையும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டை வந்து டிசேபிளே பண்ணி வைக்கலாம். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசர் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கான ரேட்டிங்ஸ் எல்லாம் யூசர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூசர்ஸ் பார்க்கலாம். இல்லை டீசெலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர்ஸ் பார்க்க முடியாது. இப்படி தான் வந்து நீங்கள் அப்லோட் டீஃபால்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வீடியோ போட எல்லா டைமும் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காமனாக வர்றது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகம் எதாவது இருந்தால் நம்ம தீர்த்து வச்சுக்கோம். உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைப்போம். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் போட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.